சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது எல்லாம் நடந்து விட்டது. நீ கேட்டது எல்லாம் உன் அருகில் வந்தும் விட்டது. ஆனால் உன் கையில் எதுவும் சேராமல் தடைப்பட்டு உன் வீட்டு வாசலில் வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தை தான் உன்னிடத்தில் சொல்ல வந்துள்ளேன். நீ கேட்டது எல்லாம் கிடைத்து, ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பது ஏன்? அப்படி உனக்கு தடையாக இருப்பது என்ன? இது எல்லாம் தெரிந்து கொண்டு இதை சரி செய்தால் மட்டும்தான் உன் கைகளில் அது எல்லாம் கிடைக்கும். இல்லை என்றால் எடுத்த காரியங்கள் தடைப்பட்டுத்தான் நிற்கும். அதையெல்லாம் தீர்க்க உன் அப்பா நான் வந்துவிட்டேன். என்ன தடங்கள் என்று தெரியவில்லை. என் வாழ்க்கையில் மட்டும் நான் நினைத்தது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கும் என் குழந்தையின் புலம்பலை தீர்க்கத்தான் உன் அப்பா நான் வந்துள்ளேன். என்ன காரணம் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் அப்பாவாகிய எனக்கு தெரியும். அதை இன்று தீர்க்கத்தான் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னையும் அறியாமல் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாம் நான் உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பது கூட உன் சாயப்பாவிற்கு தெரியும். நீ விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். உன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது வெற்றி பாதையில் உன்னை நான் திருப்பி விட்டேன். இப்பொழுது நீ அடியெடுத்து வைப்பது வெற்றியின் பாதையில்தான். இனி வரும் ஒவ்வொரு நிலையும் நீயே எதிர்பார்க்காத நிலையாக இருக்கப் போகிறது. ஆச்சரியத்தில் ஆழப்போகிறாய். நீ உன் குடும்பமும் நீயும் சந்தோஷத்தில் இருப்பீர்கள். இந்த சந்தோஷத்தை கெடுக்க யாராலும் முடியாது. கவலை இல்லாமல் சந்தோஷமாக உனக்கு கிடைத்ததை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். நீ நினைத்ததையும் உனக்கு வேண்டியதையும் எப்போது வேண்டுமானாலும் உன் சாயப்பாவிடம் கேட்கலாம். உனக்கு கொடுக்க நான் காத்திருக்கிறேன். கவலையோடு இருப்பதை விட்டுவிட்டு வரும் நல்ல காலத்தை பெற்று வாழ தயாராக இரு. இனி உனக்கு கஷ்டம், கவலை எதுவும் இல்லை. எல்லாம் நிலையும் மாறிவிட்டது. நல்லதே நடக்கும். ஓம் சாயனம். நன்றி, வணக்கம்.